ஹாய் ஆல், திஸ் இஸ் ஆகாஷ். இந்த வீடியோவில் வந்து நம்ம சந்தானம் கமிட்டி பற்றி பார்க்க போகிறோம். ஸோ சந்தானம் கமிட்டி வந்து 1962 ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அண்ட் 64 வந்து அதோட ரிப்போர்ட்டை வந்து சப்மிட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போது இந்த வீடியோவில் நம்ம வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஊழலை தடுக்கிற ரிலேட்டடாக நம்ம சிலபஸில் இருக்குது. அது யூபிஎஸ்சியாக இருக்கலாம், இல்லை வந்து எஸ்எஸ்சிலையும் கேட்குறாங்க அண்ட் ஈவன் யூபிஎஸ்சிலையும் இருக்குது. ஸோ இந்த கொஷின்ஸ் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டோ அது எல்லாமே இந்த வீடியோவில் வந்துடும். ஸோ அதனால் மறக்காமல் ஃபுல் வீடியோ பார்த்துடுங்க. ஸோ 1962 ஃபார்ம் பண்ண இந்த சந்தானம் கமிட்டி 64 ரெக்கமெண்டேஷனை வந்து வெளியே விடுறாங்க. ஸோ இந்த கமிட்டி மூலயமா 2 இம்பார்ட்டண்டான இன்ஸ்டியூஷன் வந்து வந்திருக்கும். ஸோ ஒன்று வந்து சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன் சிவிசி இன் 1964. இந்த சிவிசி பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இல்லை அப்படின்றது தெரிஞ்சுப்போம். இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி இல்லை, இதனால் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண முடியாது. இப்போ வந்து ஊழலுக்கு எதிரான ஏதோ குற்றம் வருது அப்படின்னா அவங்களால அந்த நபர் மேலேயோ இல்லை அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் மேலேயோ இவங்களால் இன்வெஸ்டிகேஷன்லாம் பண்ண முடியாது. இது வந்து ஒரு அட்வைசரி பாடி மட்டும்தான். இவங்க வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா வந்து டேரெக்ட் தான் பண்ணிவிடுவாங்க, சிபிஐக்கு டேரெக்ட் பண்ணிவிடுவாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளோட யூனியன் கவர்மெண்ட்லேருந்து அட்வைஸ் கொடுக்குறது, அதுக்கப்புறம் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் எதாவது போடணும் அப்படின்னா வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நம்மளோட சிபிசியும் வந்து கலந்து ஆலோசித்து தான் வந்து ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரிலேட்டட் டு ஆன்டி கரப்ஷன் மெஷர்ஸ்க்கு போடுறதுனா. ஸோ இதுதான் சிபிசியோட ஒர்க்கு. அதே சிபிஐ பார்த்திங்க அப்படின்னா வந்து சேம் சந்தானம் கமிட்டி மூலயமா வந்திருக்கும். 1963 ஏப்ரல் 1 ஆரம்பிச்சிருவாங்க. ஏப்ரல் 1 ஸ்டார்ட் பண்ண இந்த சிபிஐ பார்த்திங்கன்னா ஒரு இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி, சென்ட்ரல் பியூரோ ஆஃப் இன்வெஸ்டிகேஷன். ஸோ பேர்லேயே இருக்குது, இது ஆப்வியஸாக இன்வெஸ்டிகேஷன் ஏஜென்சி. ஸோ இது ஆக்சுவலி வந்து இதுக்கு முன்னாடி டெல்லி போலீஸ் எஸ்டாப்ளிஷ்மெண்ட்னு ஒன்று இருக்கும். ஸோ 1941 அதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த டெல்லி ஸ்பெஷல் போலீஸ்மெண்ட்டும் அது நம்ம சிபிஐயும் பிற்காலத்தில் மெர்ஜ் ஆகிருக்கும். இது ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது. அதே மாதிரி நம்மள சிவிசியும் ஸ்டாட்யூட்டரி பாடி கிடையாது. ஆனால் சிவிசி 2003 ஸ்டாட்யூட்டரி பாடி ஆகிருக்கும். ஸோ சட்டப்பூர்வமாக ஆகிருக்கும். இது ரெண்டுமே கமிட்டி மூலிமா தான் வந்திருக்கு, சந்தான கமிட்டி மூலிமா தான் வந்திருக்கு. சரிங்களா, இது வந்து சட்டப்பூர்வமாக வரல நம்மளுக்கு, இது கான்ஸ்டியூஷன்லேயும் இல்லை. ஸோ இட் இஸ் நாட் அ ஸ்டாட்யூட்டரி பாடி அண்ட் நாட் அ கான்ஸ்டியூஷனல் பாடின்றது தெரிஞ்சுப்போம். ஆனால் சிவிசி 2003 ஸ்டாட்யூட்டரி பாடி ஆக்கியிருக்காங்க. ஸோ சட்டப்பூர்வமான ஒரு பாடியாக ஆக்கியிருக்காங்கன்னு தெரிஞ்சுப்போம். ஸோ சிபிஐ வந்து 1963, சிவிசி 1964. நான் இப்போ கொஞ்சம் ஸ்பீடாக போகிற மாதிரி உங்களுக்கு தெரியலாம். பொறுமையாக ஸ்லோ பண்ணியோ இல்லை 2வது வாட்டி கூட இந்த வீடியோ பார்த்துட்டு நோட்ஸ் கூட எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்க போகுது. அதே மாதிரி சிபிஐ பார்த்திங்கன்னா சிவிசியோட ஹெட் குவார்ட்டர் டெல்லியில் இருக்குது. சிபிஐயோட அகாடமி பார்த்திங்கன்னா காசியாபாத்தில் இருக்குது. காசியாபாத் சிபிஐயோட அகாடமி. ஸோ அதே மாதிரி டென்யூர் பார்த்திங்க அப்படின்னா வந்து சிவிசி சிபிஐ இவங்களோட டென்யூர் வந்து 4 years இல்லை 65. இவங்களோட டென்யூர் வந்து 2 years தான். அதாவது நான் சொல்கிறது அந்த சேர்பர்சன் இருப்பாங்களே, ஸோ அது சொல்கிறேன். சரிங்களா. ஸோ சந்தானம் கமிட்டியால் வரப்பட்ட 2 இம்பார்ட்டன்ட் இன்ஸ்டியூஷன், ஒன்று சென்ட்ரல் விஜிலன்ஸ் கமிஷன், ஒன்று சிபிஐ. ஸோ தேங்க்யூ ஆல். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து வேறு கண்டென்ட்டில் பார்க்கலாம். சரிங்களா. ஸோ வேறு ஒரு டாப்பிக்கில் சந்திப்போம். ஸோ தேங்க்யூ ஆல்.